ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். நிறைகுடம்போல் ததும்பாது எதையும் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் மிக்க கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். பொதுவாக கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குமே, ஆனால் பலன்களும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய வலுவான யோகம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல தனாதிபதியாகிய குரு பகவானும் லாபாதிபதியும் அவர் தான் அமர்ந்திருக்கின்றார். அவர் யாரோட அமர்ந்திருக்கின்றார்னா ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு குருமங்கள யோகம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்த 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். 8ஆம் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள். ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் கடகராசியில் அமர்ந்திருப்பார். 16ஆம் தேதி முதல் சிம்ம ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இது உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கும்பராசிக்கு சுக்கிர பகவான் தான் மிகப்பெரிய யோகாதிபதி. அவருடைய பார்வையை பெறும் பொழுது இன்னும் பலம் அதிகமாக கிடைக்கும். கும்பராசி என்பதே பொதுவாக இந்த மாதத்தில் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை ஏற்படுக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தனாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது பணப்பொருளாதாரம் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ ஃப்ளோட்டிங் மணின்னு சொல்கிற மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லாபமாகவும் திருப்தியாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கறனால தொழிலில் அபிவிருத்தி அடைவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை சந்திப்பீர்கள். பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் நிறைய தள்ளுபடி வியாபாரங்கள் பண்ணுவாங்க. அந்த தள்ளுபடி பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வியாபாரங்கள் நடந்தால் தொழிலும் அதிகரிக்கும்னு அர்த்தம். அப்போ தொழிலாளர்கள், வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பொதுவாக லாபங்கள் நிறைய கிடைக்க வேண்டும் என்றால் கிரக அமைப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும். அதன்படி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆடி 16ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியையும் ராசிநாதனையும் பார்க்கிறார். அதனால் முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் அதிகமான பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது. அந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கிற வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். என்ன வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் சரியான நேரத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. இல்லை என்றால் 6ஆம் இடத்துல மறைஞ்ச 3 கிரகமும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு உண்டு. காசு பணம் கையில் நிற்குது, ஆனால் கட்டக்கூடிய ஒன்றும் மறந்துருக்கக்கூடிய நிலைகளோ அல்லது கட்ட முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டால் அது பிரச்சனையாக மாறிடும். அப்புறம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதலை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுக்கு போய் நானாச்சுன்னு சொல்லி எதுவும் முன்னுக்கு நின்னீங்கன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்படாத நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தான் இந்த மாதத்தில் நிறைய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். பகைமையை விட்டு சற்று விலகி நிற்பது லாபங்கள் கொடுக்கும். ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக, அது மிகப்பெரிய யோகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் சாதகமாக இருக்க கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் சற்று சிரமமான மாதம். வேலைப்பளு அதிகரிக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். செய்த வேலையே ஒரு தடவைக்கு 2 தடவை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அது தனியார் உத்தியோகம், அரசு உத்தியோகம். இந்த அரசு உத்தியோகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளாக உங்களுக்கு சற்று அவச்சொல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது தேவையற்ற வாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் 8 சுபமுகூர்த்த நாள்கள் வருகிறது.
இந்த சுபமுகூர்த்த நாள்கள் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. சுபமங்களை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் சற்று கவனம் செலுத்துங்கள். 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்குது, அட்டமாதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல்நிலைகளில் கவனம் செலுத்துறது போல் கணவன் மனைவி உறவிலும் கவனமாக இருங்க. அந்நிய நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உண்டு. குறுக்கீடுகளை கொஞ்சம் சமாளிச்சுங்க, நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல சுபமான பலன்கள் கிடைக்கும், நிறைய பலன்கள் கிடைக்கும். நம்ம முதல் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி அடைவீர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், ஆடை ஆபரணங்கள், அழகு சாதனங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் நல்ல மாதம்தான். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஆடி மாதம் 3ஆம் தேதி 19ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ஆடி மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் பௌர்ணமி வருகிறது. ஆடி பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். மிக மிக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஆடி 18ஆம் பேருக்கு இந்த மாதத்தில் வருகிறது. அதே போல் முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா ஆடி 19ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். திதி தர்ப்பண திலோகோமம் வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆடி பூரத்தன்று தாய் ஆண்டாளம்மாவுடைய அவதார திருநாள் வருகிறது. இதெல்லாம் விட என்ன சிறப்பு, இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. இந்த 5 வெள்ளிக்கிழமையில் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால கும்பராசி என்பவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.